சார் இப்படி பண்ணுங்க சார், சார் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, நான் குதிக்கிறான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வியாக்கியை வச்சுட்டு டைரக்டரே ஒரு வேக்கினா இவன் ஒரு வேக்கியா இருக்கான். அதான் வியாக்கின்னு பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. என்னையும் நிறைய இடத்துல அழ வச்சது இந்த படம். கண்டிப்பா உங்களையும் அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஃபாதர் மொமெண்ட், இல்லை உங்கள் ஃபாதரை, இல்லை நீங்கள் ஒரு ஃபாதராக இருந்தால் அந்த மொமெண்ட்டை உங்களை செரிஷ் பண்ண வைக்கும். கண்டிப்பாக இது ஒர்த்தான படம். நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள். ஃபியர்லெஸ் ஆனவர் டக்குனு மெசேஜ் அனுப்பிச்சான், சாட் ஜிபிடி மாதிரி ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு. பரவாயில்லடா. பட் உண்மையாகவே இந்த மாதிரி ஒருத்தர் டெலிவர் பண்ணுவாங்க ஒரு படத்தைனா அவங்களுக்கு நான் சாட் ஜிபிடியாக இருக்க விரும்புகிறேன். அடுத்த படம் அதிர்ச்சி சொன்ன மாதிரி ஹீரோ டைரக்டர் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கால்ஸ்லாம் வருது, மரியா என் ஃபோன்லாம் எடுப்பியான்னு தெரியல. நான் உனக்கு சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணேன். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு நீ சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணுவியா, இல்லை வந்து ரெட்ல விட்டுட்டு போயிடுவியா ப்ளூடிக்கோட? அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா பார்க்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமான நடிகர்கள். அவனுங்க எல்லாரும் டைரக்டர் ஆவானுங்களான்னு தெரியாது, சத்தியமாக ஆக்டர் ஆகிடுவானுங்க. எல்லாரும் ஆக்டரு. பொம்பளை வேஷம் போடுவானுங்க, ஆண்டி வேஷம் போடுவோம், என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனால் பயங்கரமா நடிப்புல பயங்கர ஆர்வமா இருக்கானுங்க. டே எல்லாம் பெரிய ஆக்டர்ஸா வருவீங்கடா உங்க டைரக்டரோட சேர்த்து. அடுத்த படம் அதிர்ச்சி சொன்ன மாதிரி ஹீரோ டைரக்டர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன்.